ஸோ இப்போ நீங்கள் ஒரு பியூட்டிஃபுல் ஹை பர்ஃபார்மிங் வெப்சைட்ஸ் ஃப்ரேமரில் டிசைன் பண்ணி முடிச்சிட்டீங்க. பட் இப்போ நெக்ஸ்ட் பிக் ஸ்டெப் என்னென்னா கிளைண்ட் ஹேண்ட் ஆஃப். இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் உங்கள் கிளைண்ட்டுக்கு ஸ்மூத்தாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அண்ட் இனிமேலும் ப்ராஜெக்ட்ஸ் வரணும்னு நினைக்கிறீங்களா? அப்போது நீங்கள் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் ஃப்ரேமர் வெப்சைட் ஹேண்ட் ஆஃப் எப்படி பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் கிளைண்ட் சாட்டிஸ்ஃபைடாக இம்ப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் இம்பார்ட்டண்ட்லி சைட்டை தனியாக மேனேஜ் பண்ணுற அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. இந்த வீடியோவில் சைட் ஃபைனலைஸ் பண்ணுறது எப்படி, கிளைண்டோட அப்ரூவல் எப்படி வாங்குறது, சிம்பிளான டாக்குமெண்டேஷன் எப்படி க்ரியேட் பண்ணணும் அண்ட் வெப்சைட்டை ஃப்ரேமரில் எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு எல்லாம் கவர் பண்ணுறேன். இது எல்லாமே கிளைண்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த ஸ்டெப்ஸ் ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணுறதுக்காக இல்லை, இது உங்கள் கிளைண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற விஷயம். ஸ்மூத் ஹேண்ட் ஆஃப்னால உங்கள் கிளைண்ட் ஹாப்பியாக இருப்பாங்க அண்ட் ஃப்யூச்சரில் இன்னும் ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்க சான்சஸ் ஜாஸ்தி. ஆல்ரைட், லெட்ஸ் டைவ் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், சைட்டு கிளைண்ட்டுக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண ரெடியாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஃப்ரேமர் சைட் ஃபைனலைசேஷன். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், ப்ராஜெக்டில் இருக்கிற ஃபில்லர் கண்டென்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டாக் இமேஜஸை ஃபைனல் இமேஜஸோட ஸ்வாப் பண்ணுங்கள். சைட்டில் இருக்கிற கண்டென்ட் கிளைண்டோட பிராண்ட் அண்ட் மெசேஜை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் சின்ன சின்ன டீட்டெயில்ஸும் ரிவ்யூ பண்ணது கிளைண்ட்டுக்கு பெருசாக தெரியும். அன்னெசரி பேஜஸை டெலீட் பண்ணிடுங்க. டிசைன் ஃபேஸில் க்ரியேட் பண்ணின எக்ஸ்ட்ரா பேஜஸ், மார்க்அப்ஸ், எக்ஸ்பெரிமெண்டல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிவிடுங்க. க்ளீனாக இருந்தால் கிளைண்ட்டுக்கு யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். உங்கள் கிளைண்ட்டுக்காக ஒர்க் ஸ்பேஸை டீக்ளட்டர் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போது ஃபங்க்ஷனல் எலிமெண்ட்ஸை செக் பண்ணுங்கள். பட்டன்ஸ், ஃபார்ம்ஸ், லிங்க்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, சிடிஎஸ் அதாவது கால் டு ஆக்ஷன் ஆக்டிவாக இருக்கா, நேவிகேஷன் ஸ்மூத்தாக இருக்கா. இந்த ஃபைனல் ரிவ்யூ கொஞ்ச நேரம் எடுத்தாலும் லான்ச் டேயில் இஷ்யூஸ் வராமல் இருக்கும். சைட் ரெடின்னு நினச்சா நெக்ஸ்ட் ஸ்டெப் சீக்கிங் ஃபைனல் கிளைண்ட் அப்ரூவல். நீங்கள் சைட் பர்ஃபெக்ட்னு கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் இப்போது கிளைண்ட்டை இன்வால்வ் பண்ணுற நேரம் வந்துடுச்சு. இப்போது நீங்கள் யோசிக்கலாம், சைட் ரெடியாக இருக்குன்னா இன்னும் அப்ரூவல் எதுக்குன்னு. ஆனால் இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஃபைனல் ஸ்டேஜில் இருந்தாலும் கிளைண்ட் ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். நீங்கள் மிஸ் பண்ணது இல்லை ட்வீக்ஸ் வேணும்னு அவங்க சொல்லலாம். இது லேட்டராக அன்னெசரி ரிவிஷன்ஸில் அவாய்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த ஸ்டெப்னால் நீங்களும் கிளைண்ட்டும் அலைண்டாக இருப்பீங்க. இப்போது ஃபீட்பேக் எப்படி கேட்கலாம்? கிளைண்ட் கிட்ட ஃபீட்பேக் கேட்கும்போது சிம்பிளான அப்ரோச் யூஸ் பண்ணுங்கள் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இருங்க. நான் யூஸ்வலி இப்படி தான் சொல்லுவேன், சைட் உங்கள் ரிவ்யூக்கு ரெடியாக இருக்குது, எல்லாத்தையும் ஒரு தடவை பாருங்கள். எஸ்பெஷலி மெயின் பேஜஸும் இன்ட்ராக்டிவ் எலிமெண்ட்ஸும் லைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ண வேணும்னா சொல்லிடுங்க. இப்படி தான் நான் சொல்லுவேன். இதனால் அவங்க என்ன கான்சென்ட்ரேட் பண்ணோன்னு புரிஞ்சுப்பாங்க அண்ட் அவங்களுக்கு ஒப்பீனியன் சொல்ல ஒரு கிளியர் சான்ஸ் கிடைக்கும். கிளைண்ட் அப்ரூவ் பண்ணியாச்சுன்னா த தேர்ட் ஸ்டெப், க்ரியேட்டிங் கிளைண்ட் டாக்குமெண்டேஷன். கிளைண்ட்டுக்கு ஒரு ஷார்ட் கைட் க்ரியேட் பண்ணுறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் மாதிரி தோணலாம். ஆனால் ட்ரஸ்ட் மீ, இது ஒர்த். இதுதான் நான் வாவ் ஃபேக்டர்னு சொல்கிறது. ஏன்னா கிளைண்ட்ஸு இப்படி டீட்டெயில்டாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணது இல்லை. டாக்குமெண்டேஷன் கொடுத்தா நீங்கள் வேல்யூ ஆட் பண்ணுறீங்க, ப்ளஸ் அவங்க சின்ன சின்ன ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் அவாய்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுறீங்க. இது காரோட கீஸ் கொடுக்கறது மாதிரி இல்லை, ட்ரைவ் பண்ண எப்படின்னு கூட சொல்லி கொடுக்கறது மாதிரி. டாக்குமெண்டேஷன் ரொம்ப லென்த்தியாக இருக்க வேண்டாம். 20 to 30 minutes வாக் த்ரூ போதும். என்னெல்லாம் கவர் பண்ணோன்னா டெக்ஸ்ட்டும் சிடிஎஸும் எப்படி எடிட் பண்ணுறது, இமேஜஸ் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது, பேசிக் எஸ்இஓ டிப்ஸ், டைட்டில் டேக்ஸும் மெட்டா டிஸ்கிரிப்ஷனும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, சைட்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க மைனர் கஸ்டமைசேஷன் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம். அப்புறம் நான் சிஎம்எஸ் அதாவது கான்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். மோஸ்ட்லி கிளைண்ட்ஸ் இங்கே தான் கண்டென்ட் ஆட் பண்ண அண்ட் எடிட் பண்ண போகிறாங்க. ஸோ கலெக்ஷன்ஸ் மேனேஜ் பண்ணுறது, பிளாக்ஸ் அப்டேட் பண்ணுறது, டைனமிக் கான்டென்ட்டில் சேஞ்சஸ் பண்ணுறது எல்லாம் சொல்லி கொடுப்பேன். சிஎம்எஸ் ஸ்ட்ரக்சர்ஸை புரிய வச்சு கொடுத்தா அவங்க சைட்டை அப்டுடேட்டாக மெயின்டைன் பண்ண முடியும் வித்தவுட் ஆல்வேஸ் ஆஸ்கிங் சப்போர்ட் டு யூ.
இந்த டாக்குமெண்டேஷன் கிளைண்ட்ஸை சர்ப்ரைஸ் பண்ணும். ப்ளஸ் போஸ்ட் லான்ச்சில் ஃபாலோ அப் கொஷின்ஸ் இல்லாமல் ஸ்மால் எடிட்ஸுக்கு டிபெண்டன்சி குறையும். இனிஷியலில் கொஞ்சம் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறது போல் இருக்கும், ஆனால் லேட்டரில் போத் நீங்களும் கிளைண்ட்டும் டைம் சேவ் பண்ணுறீங்க. இப்போது ஃபோர்த் ஸ்டெப், ஹேண்ட் ஆஃப் அ சைட் யூஸிங் ஃப்ரேமர். இப்போது ஃப்ரேமர் யூஸ் பண்ணி சைட் ஹேண்ட் ஆஃப் ப்ராசஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் கிளைண்ட் அஃபீஷியலி சைட்டை டேக் ஓவர் பண்ணுற ஸ்டேஜ். ஆனால் எல்லாம் ஸ்மூத்தாக நடக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ப்ராஜெக்ட் ரீமிக்ஸ் லிங்கை சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளைண்ட்டை ஃப்ரேமரில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லுங்கள். ரீமிக்ஸ் லிங்கை கிளைண்ட் வாங்கும்போதும் கிளைண்ட்னால் சைன்அப் பண்ண முடியும். ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது அக்கௌண்ட் ஆல்ரெடி ரெடியாக வச்சுருந்தா பெட்டர்னு. சைன்அப் ப்ராசஸ் சிம்பிளாக இருக்கும், ப்ளஸ் இது கிளைண்ட்டுக்கும் எல்லாம் ஆர்கனைஸ்டாக மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். கிளைண்ட் அக்கௌண்ட் ரெடியான உடனே ரீமிக்ஸ் லிங்க் ஷேர் பண்ணுற டைம் வந்துடுச்சு. ஃப்ரேமரில் டாப் லெஃப்ட் மெனுக்கு போய் ஃபைல் செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் காப்பி ரீமிக்ஸ் லிங்க் சூஸ் பண்ணுங்கள். இது கிளைண்ட்டுக்கு ப்ராஜெக்டை டூப்ளிகேட் பண்ணி இம்மீடியட்டாக யூஸ் பண்ண அலோவ் பண்ணும். நீங்கள் அஃபீஷியல் ஃப்ரேமர் பார்ட்னர்னால் ரீமிக்ஸ் லிங்க்கில் உங்கள் அஃபிலியேட் டேக் ஆட் பண்ண மறக்காதீங்க. இது ட்ராக்கிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் உங்கள் ஒர்க் ஃப்ரேமர் நெட்வொர்க்கில் ரெகக்னைஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு அஃபிலியேட் அமௌண்ட்டும் வரும். அண்ட் அஃபிலியேட் டேக் இப்படி தான் இருக்கும். இப்போது ஃபிஃப்த் ஸ்டெப் என்னென்னா ரெக்வெஸ்ட் எடிட்டர் ஆக்சஸ். இங்கே ஒரு ப்ரோடிப். இனிஷியல் செட்டப் டைமில் கிளைண்ட்டுக்கிட்ட உங்களால் ஃப்ரேமர் ஒர்க் ஸ்பேஸில் எடிட்டராக ஆட் பண்ண சொல்லுங்கள். இது கஸ்டம் டொமைன் கனெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ண, இல்லை ஃபைனல் அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும்னா அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ண யூஸ் ஆகும். ஆனால் ஒரு விஷயம், எடிட்டர் ஆட் பண்ணும்போது பர் எடிட்டருக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் வேணும்னு நினைக்கிற கிளைண்ட்ஸுக்கு இந்த ஸ்மால் ஃபீ ஒர்த்தாக இருக்கும். இப்போது நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணினா நீங்கள் ஒரு வெப்சைட் மட்டும் இல்லை, ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸும் கிளைண்ட்டுக்கு கொடுக்குறீங்க. ஸ்மூத்தாக இருக்கிற ஹேண்ட் ஆஃப் உங்கள் ப்ரொஃபஷனலிசமை ஹைலைட் பண்ணும். கிளைண்ட்டுக்கு சைட் மேனேஜ் பண்ண கான்ஃபிடென்ஸ் வரும். ப்ளஸ் ஃப்யூச்சரில் ப்ராஜெக்ட்ஸுக்கு உங்ககிட்டயே திரும்பி வர சான்சஸ் ஜாஸ்தி. இந்த கைட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வெப் டிசைன், ஃப்ரேமர் அண்ட் ஃப்ரீலான்ஸ் சக்ஸஸ்க்கான டிப்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் இருந்தால் இல்லை ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் கவர் பண்ண சொல்லணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.